அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் சொல்லியதுல தவறே இல்லை, அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நானே களம் இறங்குவேன் அப்படின்னு இயக்குனர் பேரரசு பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு. இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேயே இது வரைக்கும் அதிகமாக வழக்கு போடப்பட்ட ஒரே அரசியல்வாதியாக சீமான் தான் இருக்காரு அப்படின்றது தான் கள நிலவரமாக இருக்கு. எப்படிடா ஒரு அரசியல்வாதி மேலே இவ்வளோ வழக்குகள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு ஆய்வு செய்யும் போது தான் எல்லா வழக்குகளுமே தேவையற்றது அப்படின்னும், குறிப்பாக எல்லா கட்சி செய்கிற அதே வேலையை தான் நாம் தமிழர் கட்சி செஞ்சாலுமே இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு காவலர்கள் அவங்க மேலே வழக்கு போடுறது அப்படின்றது தொடர்ந்துட்டே தான் இருக்குது. குறிப்பாக ஒரு பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தேவைக்கு அதிகமான நேரத்தில் பேசிட்டாங்க அப்படின்னு ஆரம்பித்து அதிகமான கூட்டம் கூட்டிட்டாங்க, மக்களுக்கு இடையூறு பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்களாகவே இஷ்டத்துக்குன்னு வழக்கு போட்டுட்டு இருக்க ஒரு காரணத்தினால சீமானவர்கள் மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 வழக்குகள் சீமான் மேலே இருந்துட்டு இருக்கு. இதில் தற்போது SC/ST ஆணையம் பார்த்தீங்கன்னா சீமான் சண்டாளன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இந்த ஒரு வழக்கு சீமான் மேலே மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மேலேயும் போடப்பட்டிருக்கு. குறிப்பாக SC/ST ஆணையத்திற்கு சீமான் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் அப்படின்றது காலங்காலமாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தானே தவிர உங்களை குறிப்பிட்டு நான் சொல்லவே கிடையாது அப்படின்னும், அதுவும் குறிப்பாக அந்த பாட்டில் கருணாநிதியை குறித்து எழுதினதே அதிமுகவுடைய நிர்வாகம் தான், கைது பண்ணுறதா இருந்தால் கூட அவங்கள தான் கைது பண்ணணும் அப்படின்னு பல விளக்கங்களை சீமான் கொடுத்த பிறகு SC/ST ஆணையம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழக்கை வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த அரசாங்கத்துடைய அழுத்தத்தின் காரணமாக தான் சீமான் மேலே இவ்வளோ வழக்குகள் போடப்பட்டிருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இது குறித்து இயக்குனர் பேரரசு பார்த்தீங்கன்னா இன்றைய தின செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது சீமான் சொல்லியதில் தவறே கிடையாது அப்படின்னும், நான் திருப்பாச்சி படம் எடுக்கும்போது இந்த மாதிரி நிறைய கிராமத்தில் யூஸ் பண்ற வார்த்தையை பண்ணியிருந்தேன், அதற்கு என் மேல கூட வழக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னும், அதற்கு பிறகுதான் ஒரு சாதியை குறிப்பிட்ட சொல் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேரரசு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி சீமானும் ஒரு பாடல்ல இருக்கக்கூடிய வரியை தானே பாடியிருக்காரு, அவரு எந்த ஒரு மக்களையுமே குறிப்பிட்டு சொல்லலையே, இது தவறே கிடையாது அப்படின்னும், மீறி சீமான் மேலேயோ நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேலேயோ இந்த மாதிரி இடையூறு பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இயக்குனர் சங்கத்தை வச்சு சீமானுக்கு ஆதரவாக நானே ஒரு போராட்டம் நடத்துவேன் அப்படின்றதான் பேரரசு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இயக்குனர் பேரரசு சொல்லியிருப்பது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.